ஹாய், வெல்கம் டு சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா gratitude and why it is so powerful and how practice in everyday in our life and என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து gratitude அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மாலான திங்ஸை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது, அக்னாலேஜ் பண்ணுறது அப்படின்றது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ட்ரீம்ஸ், கோல், அது ப்ரொஃபஷனல் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், இல்லை ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங், இல்லை லாங்காக ட்ரிப் போகணும் அப்படின்னா லைஃப்பில் நிறைய கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இந்த கோல், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேஸ் அப்படின்னா அது வந்து கிராட்டிடியூட். நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி வித் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நம்மக்கிட்ட இருந்தாவே ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து நம்மளால் லேட்டானால் கூட நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னா தான் ஒரு கிராட்டிடியூட். ஸோ ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ரொட்டீனா அப்படின்னு கேட்டால், நம்ம லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆர் கம்ப்ளைனிங் ஆர் கம்பேரிசன் மைண்ட் செட்டோடு தான் மேக்ஸிமம் நம்ம இருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி நம்மளோட லைஃப்பில் எத்தனை விஷயங்கள் நம்ம லைஃப்பை சப்போர்ட் பண்ணுது, எத்தனை விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து அபரிமிதமாக இருக்குது அப்படின்ற அந்த ஸ்கேர்சிட்டியில் இருந்து ஒரு அபேண்டன்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டை நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பை பார்க்கக்கூடிய அந்த விதமும் வந்து மாறும். ஸோ இந்த லைஃப் சேஞ்சிங் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பேஸ் வந்து கிராட்டிடியூட். ஸோ இந்த பவர்ஃபுல்லான இந்த கிராட்டிடியூட் அப்படின்றத எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்மளோட டேவோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுறது மார்னிங். ஸோ அதில் வந்து நம்ம கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒரு ஜேர்னல் ஆர் நோட் புக் வந்து இதுக்காக தனியாக நம்ம செப்ரேட்டாக வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து எவ்ரிடே மார்னிங் வந்து நம்மளோட லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், ஹெல்த் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற ஃபோன் கூட நமக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்ற ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பெரிய விஷயங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ரொம்ப சிம்பிளான திங்ஸ், ரொம்ப சிம்பிளான விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து கிராட்டிடியூடோடு இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ட்ரீம், கோல்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இன் அ மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த வீடு வாங்குகிற அந்த மூமெண்ட் அதுதான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ப்ராசஸ் ஆஃப் டு அச்சீவ் தட் கோல் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய மூமெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், எவ்ரிடே நமக்கு நடக்கிற சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அக்னாலேஜ் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே குட் திங்ஸ், எல்லாமே எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அவர் குட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம டச் பண்ணுறோம். ஸோ ஈஸிலி நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் வந்து எல்லாத்தையுமே ஒரு குட் ஷெல்டரில் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ரொட்டீன் இன் எஃபெக்டிவ் வே ஆஃப் யூஸிங் கிராட்டிடியூட். ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படின்றது வந்து எனக்கு பாசிட்டிவான சேஞ்சஸ் என்னோடய லைஃப்க்கு நான் கொடுக்கும். அண்ட் எவ்ரிடே நான் அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்காக ஒரு ஜேர்னலும் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஹவு லாங் அண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னலிங்காக நம்ம எழுதலாம் மார்னிங். அண்ட் வந்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேவை வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes டைம் எடுத்துகிட்டு ஒரு 5 things to 10 things மேக்ஸிமம் நம்ம வந்து கிரேட்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம எழுதலாம்.
அண்ட் செகண்ட் வே வந்து எப்படின்னா, நம்மளோட டேவோட எண்ட், நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட டேவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து, இப்போ இந்த டேயில் வந்து நமக்கு நிறைய ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு டாஸ்க் நம்ம ரொம்ப கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக, அண்ட் ஒரு விஷயம் கிஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சம்திங் ஃபீல் குட்டாக நமக்கு நடந்திருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம செடிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கிராட்டிடியூட் வந்து இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து எழுதலாம். அண்டு இன்னொரு ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் வே வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபேமிலியிலே நம்மளோட அம்மா அப்பா வந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் அவர் ஓன் செல்ஃப் லவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட ஓன் செல்ஃப்லேயே வந்து லாட் ஆஃப் டேஸ் வந்து வி ஸ்ட்ரகிள் டு அச்சீவ் அவர் கோல்ஸ். பட் சம்வேர் கிவ் அப் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம அந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன அப்ரிசியேஷன் ஃபார் அவர் செல்ஃப். ஸோ அதுக்கும் டு தேங்க் ஃபார் மை செல்ஃப். அண்டு நம்மளோட லைஃப்பில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப், அண்ட் நாட் ஒன்லி ஃபார் லவ், நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் அண்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப இருக்கக்கூடிய உறவுகளை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். டு சே தேங்க். இல்லை நீங்களே வந்து ஜஸ்ட்டு காட் கிட்ட, இல்லை நீங்களே உங்களோட மைண்ட் கிட்ட வந்து ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப், ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்து நீங்கள் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் வேயில் வந்து நீங்கள் உங்களோட கிராட்டிடியூடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு பேத் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை மோர் தென் 3மே வந்து ஒரு மாதிரி சிம்பிளான திங்ஸ் தானே, ஜஸ்ட் 5 to 10 minutes அப்படின்னா நீங்கள் 3மே வந்து ஃபாலோ பண்ணலாம். என்னோடய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ லவ் கிராட்டிடியூட் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு பிலீவ் இருக்குது. அண்ட் அதை நான் நம்பவும் கூட செய்கிறேன். அண்ட் அதில் வந்து கிராட்டிடியூட் அப்படின்றது எல்லோரும் சொல்கிற விஷயம் பேசிக்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்மளால் ஒரு பெரிய விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் நம்மளுடைய மூமெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் வந்து வெளியில் இல்லாமல் நம்மளால் நார்மலாகவே ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு நாமே ப்ரூஃப் பண்ணாமல் நம்மளால் ஒரு கிரேட்டஸ்ட் திங்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் த மோஸ்ட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ப்ராக்டிஸ்னால நமக்கு கிடைக்கும். பட் இது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரிமெண்டல் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ஸாக ஒரு விஷயத்தை நான் பண்ண ஐ ஃபீல் குட். ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், இது இல்லை அது இல்லை, அண்ட் கம்பேரிசன், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கம்பேரிசன் வந்து நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்ட் செட். பட் லேட்டர் ஆன் திங்ஸ் நானே அதை நான் பண்ண அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அதை பற்றி பேசும்போது என்னோடய திங்க் லெவல், என்னோடய எமோஷன்ஸ், என்னுடைய லெவல் ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ லேட்டராக பார்த்திங்கன்னா ஐ ஃபீல் நோட்டிஸ் குட் திங்ஸ் இன் எவ்ரி சுச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஐ ஃபீல். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் வந்து whenever stuck, whenever go everything wrong, அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு 10 things ஆர் எப்பயுமே ஒரு ரேண்டம் கிராட்டிடியூட்ஸ் எல்லாம் எழுதும்போது ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு தெரப்பி, ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஆர் பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ், எப்போது இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா யூ எக்ஸ்பீரிமெண்டல் திஸ். ஸோ ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பீரிமெண்ட், ஸோ டே பை டேஸ் வந்து நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் வந்து இதில் வந்து ஃபீல் பண்ணி கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சது, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஹெல்த்துக்கு இருங்க, ஒரு சரௌண்டிங்ஸ்க்கு இருங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இருங்க, அண்ட் ஃபேமிலிக்கு, அண்ட் உங்களுக்கு இப்போ ஜாப் போயிட்டுருந்தீங்கன்னா அந்த ஜாப் அண்ட் மணி யூ ஹேவ் இன் யுவர் லைஃப் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோவிங் டேஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ இதை தவிர்த்து என்னோடய லைஃப்பில் நான் கிரேட்ஃபுல்லாக என்ன விஷயத்துக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்டிக் பண்ணி இருக்கணும், ஒரு லாங் டைமாக ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தோட நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபீல் குட், பட் போக போக சேம் ரிப்பீட்டடான விஷயங்களுக்கு மட்டும்தானே இருக்கும், புதுசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு இருக்கும்.
பட் நீங்கள் ஒரு ஆர்ட் ஆஃப் நோட்டீஸிங் எவ்ரிதிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் அக்னாலேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ குட் திங்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. சம்டைம்ஸ் பேடுன்னு நினச்ச விஷயங்கள் கூட யூ ஃபீல் குட் லேட்டர் ஆன் லைஃப். ஸோ அந்த விஷயங்கள நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். அந்த ஃபீல் குட் அப்படின்றத வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அட்டெண்ட் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரிடே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த ரிப்பீட்டடான விஷயங்கள் இருக்கலாம். பட் போக போக யூ ஸ்டார்ட் திங்க் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கலாமே, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சில்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஓ இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் கூட எனக்கு ஒரு ஹோம் ஒரு வீடு இருக்குது, ஓ இந்த ஜோனில் எனக்கு ஒரு என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக உங்கள் லைஃப்பை உங்கள் தேங்க்ஃபுல்னஸை வந்து ட்ரைன் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் அந்த ஒரு ரொட்டீன் வந்து உங்களோட நல்லா இன்கார்பரேட் ஆகி உங்களுக்கு விசிபிளான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும்.